அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இது நம்ம பக்ரீத் vlog-ஓட பார்ட் 2. இது வியாழக்கிழமை நாளோட வீடியோ. இன்னைக்கு ஆரம்பத்திலே கிரே சொக்கா போட்ட நண்பரோட வண்டி ட்ரை. நம்ம மஞ்சள் சொக்கா நண்பரும் நம்மளும் சேர்ந்து டோ பண்ணிட்டு போய் பெட்ரோல போட்டுட்டோம். பெட்ரோலோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னும் ஏறிட்டு தான் போகுது. இனிமேல் இந்த அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சாதான் கரெக்டாகணும்னு சொல்லி அரசியலை பத்தி நீ பேசலான்ட்டு இருக்கேன். காலையில கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. நம்ம பாய்ட்டு சொல்லி நம்மளும் கறி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம மஞ்சள் சொக்கா போட்ட நண்பர் 2 சட்டையை தைக்க கொடுத்திருந்தாரு. அதை கடையில தைக்க கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 வாரம் ஆச்சு. பக்ரீத் நீ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் சரட்டு கிடைக்கல. இதுக்கு மேல விட்டா சரியாகறான்னு சொல்லி ஓடி போய் கதவை பார்த்தா கதவெல்லாம் பூட்டி கிடக்குது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல. அதனால கொஞ்ச நேரத்தில் கடுப்பாயிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஆரம்பத்தில் நம்ம மஞ்சள் கலர் சர்ட் போட்டவர் நம்ம கிரே கலர் சர்ட் போட்டவர் தள்ளிட்டு போயிருப்பாரு. இப்போ அது ஆப்போசிட்டா இருக்கும். எப்படின்னு புரிஞ்சவங்க மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 3 பேர் ஒரே வண்டியில கிளம்பிட்டோம். மதியான வேற சம வெயில், அலைஞ்சனால செம்ம தாகும். இந்த வெயிலுக்கு ஜூஸ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அருண்ல இருந்து ஒரு செம்மையான ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டோம். நம்ம மஞ்சள் கலர் சொக்காவை வீட்டில் இருக்கிற கறிவாசம் எல்லாம் போனமேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மட்டும் கிளீன் பண்ணல, நானும் தான் கம்ஃபர்டபுள் கிளீன் பண்ண. பட் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் கறியெல்லாம் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் எடுத்த காட்சியில நம்ம நண்பர் வீட்டில் எடுத்த காட்சி தான். குடல் உருவது எப்படின்னு காமிச்சிட்டு நம்ம அப்படியே பிரியாணி செய்ய கிளம்பியாச்சு. நம்ம இல்ல அவங்க எடுக்கிறத நம்ம வீடியோ எடுக்க கிளம்பிட்டேன். அடுத்தது எங்க மாமா எப்படா குடலை கிளீன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்து ரெஸ்ட்டு அப்படியே கீழே கிளம்புனா நம்ம நண்பருக்கு வந்து பூனை கூட விளையாண்டு இருந்தாரு. இவர் பேர் குட்டி நண்பர்னு வச்சுக்கலாம். இவர் கொஞ்சம் சேட் அதிகம். அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எங்க மாமா பல நேரத்துக்கு பிறகு ஒரு வழியை கிளீன் பண்ணிட்டாரு. பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. போய் ஒரு ஐஸ் சாப்பிட்டு வருவோமேன்னு பார்த்தா 2 பேருக்கு வந்து கடலை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவுமே அடிச்சனால ட்ரிபிள் பார் சாக்கோ பார் வாங்கி ஒன்று அமுக்கிட்டோம். அம்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட், கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்தா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதையும் அப்படியே போட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். நாக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம பச்சை பயிரா பாசி பயிர் பாயாசம் வச்சிருந்தாங்க. அதில் அப்படியே ஒரு 4 பைட் வச்சுட்டு இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காருமா போட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுனாங்க. ஒரு நல்ல பிளேஸா சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. நம்மளும் ஜோடி போட்டு ஜோரா சுற்றுவாங்க, அந்த பிளேஸுக்கு போகலாமே சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்படியே வளைச்சு எல்லாரும் பல போட்டோ எடுக்க ஆரம்பிச்சோம். சன்செட் வேற வேற மாதிரி இருந்துச்சு. நானும் பல போட்டோவை எடுத்துட்டு சன்செட்டையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எல்லாரும் அப்படியே ஒரு லைக் அண்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பல வீடியோஸ் வரும். அங்கிருந்து அப்படியே எங்க வீட்டுக்கு வந்தா நம்ம குட்டி நண்பர் ஒருத்தர் கண் வலிக்க ஃபோன் பார்த்துட்டு இருந்தாரு. நம்மளும் பூனைக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாளையோட ஃபிட்னஸ் வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். ஓகே, பை பை, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.